ரீகேப். போன வீடியோவில் மேட்சுக்கான எதிர்பார்ப்பு ஈஸ்டர் ஹாலிடேஸில் இருந்தே ரொம்ப அதிகமாக இருந்தது. மேட்ச் அன்னைக்கு அதிகாலையில் ஹாரி கிரிம்மையும் க்ரூக்ஷாங்ஸையும் ஒன்றா பார்க்குறான். இதனால் ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிரேட் ஹால்குள்ளே வந்த கிரிஃபிண்டர் டீமுக்கு ஹஃபல்பஃப் ரேவன்க்ளாவும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. Chapter 15, The Quidditch Final, Part 3. Mount your brooms. 3, 2, 1. மேடம் ஹூச்சோட விசில் சத்தம் ஸ்டாண்ட்ஸில் க்ரௌடில் இருந்து வந்த சத்தத்தால் கேட்காமையே போயிடுச்சு. 14 ப்ரூம்ஸ் இப்போ வானத்தை நோக்கி பறக்குது. ஹாரி பறக்க ஆரம்பித்த உடனே அவனோட பதட்டம்லாம் குறைஞ்சிடுச்சு. ஹாரி அவனை சுற்றி பார்க்குறான். மால்ஃபாய் அவனுக்கு பின்னாடியே வரான். ஹாரி ஸ்னிச்சை தேடி வேகமாக பறக்க ஆரம்பிக்கிறான். கிரிஃபிண்டர் இப்போ பொசிஷனில் இருக்குது. கிரிஃபிண்டரை சேர்ந்த அலிஷா ஸ்பின்னட் கிட்ட குவாஃபில் இருக்குது. அவங்க இப்போ நேராக ஸ்லிதரின் கோல் போஸ்டர் நோக்கி போகிறாங்க. லுக்கிங் குட் அலிஷா நோ. குவாஃபில்ல வாரிங்டன் வாங்கிட்டாங்க. வாரிங்டன் ஆஃப் ஸ்லிதரிங் இப்போ குவாஃபில்ல வச்சிருக்காரு. வாம் நைஸ் பிளட்ஜர் ஒர்க். அங்கே ஜார்ஜ் வீஸ்லி வாரிங்டன் குவாஃபில்ல கீழே போடுறாங்க. அதை ஜான்சன் வாங்கிடுறாங்க. ஏஞ்சலினா ஜான்சன். கிரிஃபிண்டர் திரும்பவும் பொசிஷனில் இருக்குது. நைஸ் ஸ்வர்வ் அரவுண்ட் மான்டேக். டக் ஏஞ்சலினா அது ஒரு பிளட்ஜர். ஷீ ஸ்கோர்ஸ் 10-0 டு கிரிஃபிண்டர். இப்படி லீ ஜார்டனோட கமெண்ட்ரி ஹாரிக்கு கேட்குது. ஏஞ்சலினா அவளோட கையை காற்றுல பஞ்ச் பண்ணிட்டே சுற்றி வரா. அவுச். ஏஞ்சலினா அவளோட ப்ரூமில் இருந்து கீழே கிட்டத்தட்ட விழுந்திருப்பா. மார்க்கஸ் ஃப்ளிண்ட் அவன் மேலே மோதிட்டான். சாரி அப்படின்னு ஃப்ளிண்ட் கத்துறான். ஆனால் கீழே இருந்து பூ அப்படின்னு சவுண்ட் விடுறாங்க. சாரின்னு அவளை பார்க்கல அப்படின்னு ஃப்ளிண்ட் சொல்லறான். நெக்ஸ்ட் மொமெண்ட் ஃப்ரெட் வீஸ்லி அவனோட பீட்டர்ஸ் கிளப்பை ஃப்ளிண்டோட தலையிலே அடிச்சிடுறான். ஃப்ளிண்டோட நோஸ் அவனோட ப்ரூம் ஹேண்டிலில் இடித்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. தட் வில் டூ அப்படின்னு மேடம் ஹூச் கத்துறாங்க. கிரிஃபிண்டருக்கு ஒரு பெனல்ட்டி. அவங்களோட சேஸரை தேவையில்லாமல் ஸ்லிதரின் அட்டாக் பண்ணனால. ஸ்லிதரினுக்கு ஒரு பெனால்ட்டி. டெலிபரேட்டாக அவங்களோட சேஸரை கிரிஃபிண்டர் பீட்டை அட்டாக் பண்ணனால. மேடம் ஹூச் அவங்களோட விசிலை ஊதுறாங்க. அலிஷா வேகமாக முன்னாடி பெனல்ட்டி ஷாட் போடுறதுக்காக பறந்து போகிறா. கமான் அலிஷா அப்படின்னு லீ கத்துறான். எஸ் அவள் பீட் பண்ணிட்டா. 20-0 டு கிரிஃபிண்டர் அப்படின்னு அவன் சொல்லறான். ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டை திருப்பி இப்போ ஃப்ளிண்ட்டை பார்க்குறான். அவனோட மூக்கிலேருந்து ரத்தம் இன்னும் ஒழுகிட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் முன்னாடி பறந்து போய் ஸ்லிதரின் பெனால்ட்டியை போட போகிறான். வுட் கிரிஃபிண்டரோட போஸ்ட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். கோர்ஸ் வுட் ஒரு சூப்பரான கீப்பர். சூப்பர், வெரி டிஃபிகல்ட் டு பாஸ், வெரி டிஃபிகல்ட். எஸ் என்னால் நம்பவே முடியல அவன் அதை சேவ் பண்ணிட்டான் அப்படின்னு லீ கத்துறான். ரிலீவ்டாக ஃபீல் பண்ண ஹாரி இப்போ ஸ்னிச்சை தேடி வேறு எங்கேயோ போகிறான். ஆனால் இருந்தாலும் அவன் லீயோட கமெண்ட்ரியை கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவன் மால்ஃபாய் அதுக்கு முன்னாடி ஸ்னிச்சை பிடிக்காமல் பார்க்கணும். கிரிஃபிண்டர் 50 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அவன் ஸ்னிச்சை பிடிக்கணும். கிரிஃபிண்டர் இன் பொசிஷன். நோ, ஸ்லிதர் இன் பொசிஷன். கிரிஃபிண்டர் பேக் இன் பொசிஷன். கேட்டி பெல் ஆஃப் கிரிஃபிண்டர் வித் த குவாஃபில். அவங்க பிச்சை நோக்கி போகிறாங்க. அது டெலிபரேட்டாக அப்படி பண்ணியிருக்காங்க. ஸ்லிதரின் சேசரான மான்டெக் அவளுக்கு முன்னாடி ஸ்வர்வ் பண்ணி குவாஸில் பிடிக்கிறதுக்கு பதிலாக அவளோட தலையை பிடிச்சி இழுத்துட்டான். கேட்டி கிட்டத்தட்ட கீழே விழுந்திருப்பா. ஆனால் அவளோட ப்ரூமில் இருக்கா. ஆனால் குவாஃபில் கீழே போட்டுட்டா. மேடம் ஹூச்சோட விசில் திரும்பவும் கேட்குது. அவங்க மான்டெக் பக்கத்தில் அவனை பிடிச்சி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கேட்டிக்கு இன்னொரு பெனல்ட்டி கிடைக்குது. அதை ஸ்லிதரின் கீப்பரை தாண்டி உள்ளே போட்டுட்டா. 30-0. இதை வாங்கிக்கோ, யூ டர்ட்டி சீட்டிங் அப்படின்னு ஜார்டன் சொல்லிட்டு இருக்கான். ஜார்டன் ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க, பயஸாக எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்கிறான். நான் என்ன நடக்குதோ அதை தான் சொல்கிறேன் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஜார்டன் சொல்லறான். ஹாரிக்கு திடீர்னு ஒரு ஜால்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அவன் ஸ்னிச்சை பார்த்துட்டான். அது கிரிஃபிண்டர் கோல் போஸ்ட்டுக்கு கீழே இருக்குது. ஆனால் அவன் அதை இதுக்குள்ளே கேட்ச் பண்ணிடக்கூடாது. அதோட மால்ஃபாய் பார்த்தான்னா அவ்வளோதான். அதனால் வேறு சைடு அவனோட கான்சன்ட்ரேஷனை திருப்பி ஹாரி வேகமாக ஸ்லிதரின் எண்டை நோக்கி வேகமாக போகிறான். அது ஒர்க் ஆகிடுச்சு. மால்ஃபாயும் அவனுக்கு பின்னாடியே போகிறான். ஹாரி ஸ்னிச்சை பார்த்துட்டான்னு. உஷ். ஒரு பிளட்ஜர் ஹாரியோட ரைட் காது கிட்ட வருது. உஷ். இன்னொரு பிளட்ஜர் ஹாரியோட எல்போ கிட்ட வருது. ஹாரியை நோக்கி ஸ்லிதரின் பீட்டர் டெரெக் வரான். இன்னொரு சைடு போல் வரான். அவங்க 2 பேரும் அவங்களோட கிளப்ஸை ரைஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வராங்க. ஹாரி கடைசி செகண்டில் அவனோட ஃபயர் போல்ட்டை மேல் நோக்கி பறக்கிறான். போலும் டெரெக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க.
டூ பேட் பாய்ஸ், நீங்கள் எல்லாரும் சீக்கிரமாக ஆரம்பிக்கணும் ஃபயர் போல்ட்டை பீட் பண்ணணும்னா. அப்புறம் இப்போ கிரிஃபிண்டர் தான் பொசிஷனில் இருக்குது. ஏஞ்சலனா குவாஃபில் வச்சுருக்காங்க. ஃப்ளிண்ட் அவளுக்கு பக்கத்துலேயே இருக்கான். அவன் கண்ணிலே குத்து ஏஞ்சலனா. அது ஒரு ஜோக் தான் ப்ரொஃபஸர், ஜோக்கு தான், ஒன்றும் இல்லை. ஃப்ளிண்ட்டுக்கு இப்போ பொசிஷனில் இருக்குது. ஃப்ளிண்ட் இப்போ கிரிஃபிண்டர் கோல் போஸ்ட்டை நோக்கி போகிறான். வுட் கமான் சேவ் பண்ணிடு. ஆனால் ஃப்ளிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டான். ஸ்லிதரின் சைடில் இருந்து பயங்கரமான சியர் சவுண்ட் கேட்குது. இன்னும் கிரிஃபிண்டர் தான் லீடில் இருக்குது 30 points to 10 அண்ட் கிரிஃபிண்டர் இன் பொசிஷன். இதுதான் ஹாரி பார்த்த மேட்சஸ்லேயே ரொம்ப மோசமான மேட்சாக இருந்தது. கிரிஃபிண்டர் இவ்வளோ சீக்கிரமாகவே லீட் எடுத்துட்டாங்கன்றனால ஸ்லிதரின் எப்படியாவது குவாஃபில் வாங்கணுன்றதுக்காக நிறைய கோல்மால் விஷயங்களை பண்ணுறாங்க. போல் அலிஷாவை அவனோட கிளப்பில் அடிச்சுட்டு அவளை ஒரு பிளட்ஜர்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். ஜார்ஜ் வீஸ்லி அதனால் போலை மூஞ்சிலே குத்திட்டான். 2 டீமுக்குமே பெனால்ட்டிஸ் கொடுத்தாங்க. வுட் இன்னொரு ஸ்பெக்டாகுலரான சேவ் பண்ணனால ஸ்கோர் இப்போ 40-10 டு கிரிஃபிண்டரில் இருக்குது. ஸ்னிட்ச் திரும்பவும் மறைஞ்சிடுது. மால்ஃபாய் இன்னும் ஹாரிக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். கேட்டி அவளோட பெனால்ட்டியை ஸ்கோர் பண்ணிடுறா. அதனால் இப்போ 50-10. ஃப்ரெட்டும் ஜார்ஜ் வீஸ்லியும் அவளை சுற்றியே போயிட்டுருக்காங்க. இன்கேஸ் ஸ்லிதரன்ஸ் யாராவது ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா போலும் டெரக்கும் இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் இல்லாதனால அவங்க 2 பேரும் அவங்களோட பிளட்ஜஸை வுட்டு மேலேயே அடித்தாங்க. அது 2ம் அவனோட வயிற்றுலேயே இடிச்சிருச்சு. அவனோட வயிற்றை பிடிச்சிட்டு அவனோட ப்ரூமையும் பிடிச்சிட்டு சுற்றி காற்றுலேயே உருண்டுட்டு இருக்கான். மேடம் ஹூச்சோட கோவத்துக்கு அளவே இல்லாமல் இருந்தது. நீங்கள் கீப்பரை குவாஃபில் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு போல் அண்ட் டெரக் கிட்ட அவங்க கத்துறாங்க. கிரிஃபிண்டருக்கு பெனல்ட்டி. அப்புறம் ஏஞ்சலனா அந்த பெனல்ட்டியை ஸ்கோர் பண்ணிடுறா. 60-10. ஸ்லிதரனோட வாரிங்டன் கிட்ட குவாஃபில் இருக்குது. ஜார்ஜ் வீஸ்லி அவன் மேலே ஒரு பிளட்ஜரை அடிக்கிறான். அது அவனோட கையிலேருந்து கீழே விழுது. அலிஷா அந்த குவாஃபிலை பிடிச்சி அவள் ஸ்லிதரனில் கோல் போட்டுடுறா. 70-10 இப்போ ஸ்கோர். கீழே இருந்த கிரிஃபிண்டர் கூட்டம் ஸ்டாண்ட்ஸில் இருந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. கிரிஃபிண்டர் இப்போது 60 points லீடில் இருக்குது. ஹாரி இப்போ ஸ்னிச்சை பிடிச்சானா கப் அவங்களோடது. ஹாரியால் இப்போ 100கணக்கான கண்கள் அவனை ஃபாலோ பண்ணுறத பார்க்க முடிஞ்சது. அவன் கேமுக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்கான். மால்ஃபாய் அவனுக்கு பின்னாடியே வரான். அவனால் இப்போ அதை பார்க்க முடிஞ்சது. ஸ்னிட்ச் இப்போ 20 அடி அவனுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கு. ஹாரி அவனோட கையை நீட்டிட்டு வேகமாக பறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஃபயர் போல்ட் திடீர்னு ஸ்லோ ஆகுது. ஹாரிஃபைட் அவன் திரும்பி பார்க்குறான். மால்ஃபாய் இப்போது ஃபயர் போல்ட்டோட டெய்லை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். யூ அப்படின்னு ஹாரி கத்துறான். ஆனால் அவனால் மால்ஃபாயை அடிக்க முடியல. மால்ஃபாய் இப்போ ஃபயர் போல்ட்டை பிடிச்சிட்டு அவனோட கண்கள் இப்போது பயங்கர மலிஷியஸாக சிரிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு தேவையானது நடந்துடுச்சு. ஸ்னிட்ச் இப்போது மறைஞ்சு போயிடுச்சு. பெனல்ட்டி டு கிரிஃபிண்டர். இந்த மாதிரியான மோசமான டாக்டிக்ஸை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு மேடம் ஹூச் கத்திட்டு இருக்காங்க. யூ சீட்டிங் ஸ்காம், யூ ஃபில்தி சீட்டிங் அப்படின்னு லீ ஜார்டன் அவனோட மெகாஃபோனில் கத்திட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் மெக்கானகல் அவனை திட்ட கூட இல்லை. ஆக்சுவலாக அவங்களும் எந்திரிச்சு நின்று மால்ஃபாயை நோக்கி அவங்களோட கையை ஆட்டி ஃபியூரியஸாக கத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஹேட் இப்போ கீழே விழுந்து கிடக்கு. கிரிஃபிண்டரோட இந்த பெனால்ட்டியை அலிஷா எடுக்கிறா. அவள் ரொம்ப கோவமாக இருந்தனால அவளால் கோல் போட முடியல. கிரிஃபிண்டர் டீம் இப்போது அவங்களோட கான்சன்ட்ரேஷனை லூஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸ்லிதரின்ஸ் மால்ஃபாயோட ஃபவுலை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போது மேலே பறந்துட்டுருக்காங்க. ஸ்லிதரின் திரும்பவும் பொசிஷனில் இருக்குது. ஸ்லிதரின் ஹெட்டிங் ஃபார் கோல். மான்டாக் ஸ்கோர்ஸ் 70-20 கிரிஃபிண்டர் அப்படின்னு லீ சொல்லறான். மால்ஃபாய் இப்போ ஹாரிக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கான். அவங்க 2 பேரும் பறந்து போகும்போது அவங்களோட முழங்கால்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிக்குது. ஆனால் ஹாரி மால்ஃபாயை எங்கும் ஸ்னிட்ச் பக்கத்தில் விட போகிறது கிடையாது. தள்ளி போட்டார் அப்படின்னு மால்ஃபாய் கத்துறான். ஏஞ்சலனா ஜான்சன் கிட்ட குவாஃபில் இருக்குது. கமான் ஏஞ்சலனா கமான் அப்படின்னு சொல்லிட்டு லீ கத்துறான். ஹாரி திரும்பி பார்க்குறான். மால்ஃபாயை தவிர மற்ற எல்லா ஸ்லிதரின் பிளேயர்ஸும் ஏஞ்சலினாக்கு ஆப்போசிட்டில் ஸ்லிதரின் கோல் போஸ்ட்டை மறைச்சிட்டு அவளுக்கு முன்னாடி வராங்க. அவங்க எல்லாரும் அவளை பிளாக் பண்ண பார்க்குறாங்க. ஹாரி வேகமாக ஃபயர் போல்ட்டை எடுத்து அவங்களுக்கு நேராக போகிறான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறான், ஒரு புல்லட் மாதிரி. எல்லாரும் ஃபயர் போல்ட் ஃபாஸ்ட்டாக வரதை பார்த்து தள்ளி போயிடுறாங்க. ஏஞ்சலினாவோட வலி இப்போது கிளியராக ஆகிடுச்சு. அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஷீ ஸ்கோர்ஸ். கிரிஃபிண்டர் லீட் பை 80-20 அப்படின்னு லீ சொல்கிறான். ஹாரி இப்போது ஸ்டான்ஸ் கிட்ட இருக்கான். அவன் திரும்பி பார்க்கும்போது அவனோட ஹார்ட் அப்படியே நின்றுடுச்சு. மால்ஃபாய் கீழே டைவ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட முகத்தில் வெற்றி தெரியுது. ஒரு சில இன்ச்சஸ் கிராஸுக்கு மேலே ஒரு சின்ன டைனி கோல்டன் கிளிமர் இருக்குது. மால்ஃபாய் ஸ்னிட்சை பார்த்துட்டான். அவன்
அதை நோக்கி பறந்துட்டு இருக்கான். ஹாரி அவனோட ஃபயர் போல்ட்டை மேல்ஃபாயை நோக்கி போகிறான். ஆனால் அவன் வந்து ஏற்கனவே ரொம்ப தூரத்தில் இருக்கான். கோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ரொம்ப வேகமாக போகிறான். இப்போ ஹாரி மேல்ஃபாயோட கால் கிட்ட இருக்கான். இப்போது அவன் பக்கத்தில் வந்துட்டான். இப்போ ஹாரி அவனை முன்னாடி போய் அவனோட கைகள் ரெண்டையும் ப்ரூம்லேருந்து எடுத்து மேல்ஃபாயோட கையை தட்டி விட்டுட்டு அவன் முன்னாடி டைவ் பண்ணுறான். கையை நீட்டுறான். அவன் பிடிச்சிட்டான். ஸ்டேடியம் இப்போது சத்தத்தில் எக்ஸ்ப்ளோட் ஆன மாதிரி இருந்தது. ஹாரி இப்போது கீழே இறங்கி நிற்கிறான். அவனோட கையில் கோல்டன் ஸ்னிட்ச் இருக்குது. இப்போ வுட் அவனை நோக்கி ஸ்பீடாக வரான். அவனோட கண்கள்ல இருந்து கண்ணீர் விழுது. அவன் ஹாரியை கழுத்தை பிடிச்சு கட்டி பிடிச்சு அழுகிறான். ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜோ இப்போது தரையில் வந்துட்டாங்க. அவங்களும் ஹாரியை ஹக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஏஞ்சலினா, அலிஷா அண்ட் கேட்டியோட வாய்ஸஸ் வருது. அவங்க எல்லாரும் நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம கப்பை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறது கேட்குது. இப்போது மொத்தமாக ஹோல் டீமே தரையில் உட்காந்து ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாண்ட்ஸில் இருந்து இப்போ கிரிம்சன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பிச்சை நோக்கி வந்துடுறாங்க. நிறைய பேர் இப்போ கிரவுண்ட்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஹாரியை எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்க. கூட்டத்துக்கு நடுவில் இருந்து ஹேக்ரதோட வாய்ஸ் கேட்குது. ஹாரி, நீ ஜெயிச்சிட்ட, நீ அவங்கள தோக்கடிச்சிட்ட, நான் போய் பக்பிக் கிட்ட சொல்லுறேன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அப்புறம் அங்கே பர்சி இருக்கான். அவன் மேலேயும் கீழேயும் ஒரு பைத்தியக்கார மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லா டிக்னிட்டியும் மறந்து போய் ப்ரொஃபஸர் மெக்கோனகல் அங்கே நிற்கிறாங்க. அவங்க கண்களை தொடச்சிட்டு இருக்காங்க. அவங்க வுட்டை விட ரொம்பவே மோசமாக அழுதுட்டு இருக்காங்க. ரானும் ஹெர்மையும் கூட்டத்தை விலக்கிட்டு ஹாரி கிட்ட வராங்க. அவங்களால பேச முடியல, வார்த்தைகள் வரவே இல்லை. அவங்க சிரித்தாங்க. இப்போ எல்லாரும் ஹாரியை டம்பிள்டோர் இருக்கிற இடத்துக்கு ஸ்டாண்ட்ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பெரிய குவிடிச் கப் இருக்குது. டம்பிள்டோர் வுட் கிட்ட அந்த கப்பை கொடுக்குறாரு. ஹாரி கிட்ட வுட் அதை பாஸ் பண்ணுறான். ஹாரி அதை லிஃப்ட் பண்ணும்போது அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏதாவது ஒரு டிமெண்டர் பக்கத்தில் இருந்ததுன்னா அவன் ரொம்ப வேர்ல்ட்லே பெஸ்ட்டான பேட்டர்னஸை பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. குவிடிச் கப்பை வின் பண்ண சந்தோஷத்தோட இந்த சாப்டரை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.